கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தனிமையான மாலை நேரத்தில் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி வருகிற இந்த பண்டிகை காலங்களிலே நாம் கிறிஸ்துவின் பிறப்பை உலகெங்கிலும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். அவருடைய பிறப்பை தியானிக்கிறார்கள். மெய்யாகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்பு அதிசயமானது. அவர் நாமும் அதிசயமானவர். அவர் வாழ்க்கை அதிசயமானது. அவருடைய போதனை அதிசயமானது. அவருடைய வாழ்க்கை அதிசயமானது. எல்லாமே அதிசயம். அவர் நாமும் அதிசயமானவர். பிறப்பிலிருந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அவர் அதிசயமாகவே இருந்தார். அன்பானவர்களே, அவர் எப்படி அதிசயமானவரோ அதே போல நானும் அதிசயமானவராய் மாறும்படி தான் அவர் அதிசயமானவராய் இருந்தார். தொட்டா அற்புதம், பார்த்தா அற்புதம், பேசினா அற்புதம், நடந்தா அற்புதம், பேசினா அற்புதம், எச்ச துப்பனா அற்புதம், கையை தொட்டா அற்புதம், 5 அப்பம் 2 மீன் கையை வானத்தை அண்ணாண்டு பார்த்தா அற்புதம், தண்ணியை திராட்சரசமாக்குறது அற்புதம். அற்புதம் 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 அற்புதம், எல்லாமே அற்புதம். எப்படி இருந்து பாருங்க. உண்மையை சொல்கிறேன். நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன், பைபிள் காலேஜும் படிச்சிருக்கிறேன், ஊழியத்திலையும் பங்கெடுத்திருக்கிறேன், ஊழியமும் செய்கிறேன், வெக்கத்தின் மேல் வெக்கம் அடைகிறேன். 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் ஊழியத்துக்கு வந்து. ஆனால் இயேசு ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாகவே வாழ்ந்துக்கிறேன். அவருடைய பிறப்பும் அதிசயம், வாழ்க்கை அதிசயம். அவர் போகிறதுலாம் தீர்வு, பிரச்சனைக்கு தீர்வு, வியாதிக்கு தீர்வு, சாபத்துக்கு தீர்வு, மரணத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்குறார், வியாதிக்கு ஒரு தீர்வு. சும்மாவே இல்லைங்க அவர் இயேசு. தூங்கினா அற்புதம், நடந்தா அற்புதம், பார்த்தா அற்புதம், வாழ்க்கை சரீரம் ஃபுல்லாக அற்புதம், வாழ்க்கை ஃபுல்லாக அற்புதம். அதிசயம், அற்புதம், அதிசயம். அவர் நாமும் அதிசயமானவர். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற என் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இல்லை, வெக்கத்தோடு கூட நான் ஊழியக்காரன், சத்தியத்தை கரெக்டாக பேசணும். உண்மையிலே எங்கள் வாழ்க்கையில் அப்படி இயேசுவை போல ரியாட்டிக்கலாக காண்கிற அளவில் அற்புதம் இன்னும் நானும் செய்து கண்ணாலும் பார்க்கலப்பா. போதனை நல்லா பண்ணுறேன், போதனை பேசுகிறேன், ஜீவ வார்த்தையாக பேசிக்கிறேன். யூடியூப்பில் தெரிய என் செய்தி நீங்கள் தொடர்ந்து கேட்கணுங்களா இருந்தால் என் செய்தி கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது போதாதுங்க. அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். அது அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு இயேசுவாக இருந்தார் அவர். அல்லேலூயா. அந்த அதிசயம், அந்த அற்புதம், அந்த அடையாளம் நடக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, அவர் ஆதாமின் வித்திலே வாழலை, ஆதாம் வித்தில் அவர் பிறக்கல. அதான் மெயின் மேட்ரே. இப்போ மெயின் மேட்ரே, நான் ஏன் இயேசு போல 100க்கு 100 வாழ முடியலன்னா, நான் ஆதாமின் வித்தில் பிறந்து வந்துக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா, ஆமாம் இந்த உட்காந்துங்கிறாங்க பாருங்க, எங்கள் அப்பா அம்மா ஆதாம் வித்தில் வராங்க. அந்த பாவம், அந்த மரணம், அந்த ஆதாமில் சேர்ந்ததா என்னை அதிசயமானவனா மாற்றலை, அற்புதம் செய்யணும்னா மாற்றலை, குட்டுக்கண்ணை திறக்க வைக்கல, குஷ்ரோகியை சுத்தமாக்க முடியல, மரித்தோர் உயிரோடே போகல, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பழுகி பெருக்க முடியல, பிசாசை துரத்தி ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியாது. மெயின் காரணம் அந்த ஆதாமினுடைய அந்த சரக்கு இருக்குதியா, அதான் ஆதாமின் சிந்தை மரணம். அந்த ஆதாமின் காரியத்தை அறவே அழிக்கிறதுக்கு தான் ஒரே தீர்மானமாக இருக்கிறேன். நானும் நீங்களும் அப்படி இருங்க. அந்த ஆதாமும் ஏவாளும் செய்த ஒரு மனு குலத்துக்கு செய்த கொடி ரொம்ப மோசமான ஒரு துரோகம். அந்த பாவத்தை மரணத்தை கொடுத்துட்டாங்க பாருங்க. அது என்னாச்சுன்னா, ஆதாம் வழியாக பிறந்தவங்க நடக்குதுங்க அற்புதம், அதிசயம். அது என்னன்னா பிசாசு அதிசயமாக போச்சு. அதிசயம் நடக்காமல் இல்லை, ஆனால் பிசாசின் அதிசயம், பிசாசின் அற்புதம் உலகம் ஃபுல்லாக நடக்குது.
வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், மரணம், இதெல்லாம் மோசமான அற்புதம், அதிசயம். இது பிசாசால் வர அதிசயம். நடக்குதா இல்லையா? போய் பத்திரிகை செய்தியெல்லாம் பாருங்க. உலகத்தில் நடக்கிற சம்பவம்லாம் காதால் கேட்டால் இப்படி கூட வாழ்வாங்க, இப்படி கூட கொடூரமாக இருப்பாங்கன்னு தெரியும். அவ்வளோ அற்புதம், பிசாசு அற்புதம். அது நடக்குதா இல்லையா? அதனால நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தா அப்படியே நல்ல நல்ல அற்புதம்லாம் நடக்கணும். நல்ல நல்ல அதிசயம்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும். இயேசு செஞ்சாருங்க, நல்ல நல்ல காரியம்லாம் செய்கிறாருங்க. அது என்ன மேட்ரு, அது ஏன் அப்படி செஞ்சாருன்னு தான் இப்போ நம்ம தியானிக்குவோம். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கடந்த ஒரு வாரமாக செய்தி போட்டிருக்கேன். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இந்த வாரம் செய்தி கூட கேளுங்க. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை போதிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதம், இன்றைக்கி ஒரு செய்தியை தியானிக்கும். இயேசுவின் பிறப்பை குறித்து ஏன் அவர் அதிசயமானவராக இருந்தார், நல்ல நல்ல காரியம்லாம் அவர் அதிசயம்லாம் ஏன் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சுன்றதுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். ஒரே ஒரு வருஷம் தான் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24-25. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, யார்? யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும், அவள் தன் முதற் பேரான குமாரன் பெருமளவும் அவளை அறியாதிருந்து, அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். பாயிட்டு, அவளை அறியாதிருந்தான் போடப்பட்டது. அறிந்திருந்தா என்ன ஆகிட்டு இருக்க? பாவம் ஒட்டிகிட்டு இருக்காங்க கருவில். அதான் மேட்ரு. அப்போ அவளை அந்த யோசேப்பு அறியாதிருந்தானோ. அறிந்திருந்தா ஆதாம் ஏவாளை அறிந்தான்னா ஒரு குமாரன் காயின். அவன் எப்படிப்பட்டவன்? கொலைகாரனா பிறந்தானா இல்லையா? அதே தான் அந்த யோசேப்பு கன்னி மரியாள் நிச்சயத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற சேர்த்து கொண்டு அவளை அறியாதே இருந்தான். கட்டுப்பாடா அறியாதிருக்கும் போது அவர் 100% பரிசுத்தாவிலே நிரம்பியிருந்தாள். அப்போ ஆதாமனுடைய அந்த வித்து அந்த அந்த கர்ப்பத்தில் படலை, அந்த மரியாளுக்குள்ள படாதனால்தான் இயேசு அப்படி ஒரு அதிசயமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. புரிஞ்சுச்சாப்போ? அப்போ ஆதாமனுடைய அந்த பாவம் டு மரணம், அந்த ஜென்ம அந்த வித்து படாமல் இருக்கும்படி அவன் அந்த இயேசு பிறக்கிற வரைக்கும் அவளை சேர்த்து கொண்டு அறியாதிருந்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தான் அவர் பரிசுத்தாவிலே கருத்தரித்து அதிசயமானவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். சரி, அவர் அதிசயமானவராக பிறந்தார், அதிசயமானவராக வாழ்ந்தார். இப்போ நான் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் எதை அறியாது இருக்கணும்? இப்போ இயேசு ஏற்றுக்கிட்டேன்பா, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கிட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போதே ஆதாம் கட்டாயி போச்சு. பாவத்துக்கு மரணத்துக்கு நான் மறிச்சிட்டேன். இப்போ பரிசுத்தாவி வந்ததுமே நான் பாவம் டு மரணத்துக்கு செத்தவனா இருக்கணும். நான் பாவத்தை அறியக்கூடாது. நன்மை தீமையை அறியத்தக்க கனி அறிகிறதால பிசாசு வந்து நிறைய ஆசீர்வாதத்தை தர்றோம் ஜனங்கள். அந்த மாம்சம் சேர்ந்த மரணம், அந்த பாவத்தை மரணத்தை நான் அறியக்கூடாது. சுயநீதி அநீதி அறியாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஓய்ஞ்சு போச்சுன்றார் பவுல். இனி நானே இல்லைன்றார் பவுல், கிறிஸ்து எனக்குள்ள வாயிரும். அதனால தான் பவுல் மூலம் பெரிய அற்புதம்லாம் நடந்துச்சுன்னு பைபிள் படிக்கிறோம். அவர் வஸ்திரத்துக்கு உருமாறுகள் போட்டாலும் அசுத்தாயெல்லாம் ஓடுது. கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர் எல்லாம் போய் பவுல் மூலம் அடியே பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தான்னா. பவுல் செயின்ட்டு போல மாறினான். பவுல் பிரசங்கம் மட்டும் பண்ணலங்க, அற்புத அடையாளம் எல்லாம் செய்கிறான். ஹைத்துக்கு செத்தவனை கூட உயிரோடு ஏப்புறான். ஏப்புனானா இல்லையா பவுல்? அப்போது அற்புத அடையாளம் செய்ய பெரிய அந்த நாட்களில் மாபெரும் சபைகளை சாப்பிட்டலான ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. அப்போது பவுல் பாவிகளிலும் பிரதான பாவி தான், ஆதாமித்தில் தான் பிறந்து வரான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த ஆதாம் காரியத்துக்கு அறியவில்லை, அதோடு போச்சு. பழைய மனுஷன் அதே பகை, கசப்பு, வைராகியம், கோபம், நன்மை, தேமெல்லாம் கிடையவே கிடையாது அவனுக்குள்ள. கரெக்டாக சொல்கிறான். இனி நானே இல்லைன்றான் பாருங்க.
எதுக்கு இதெல்லாம் சொல்ல? செய்தி கேட்குற ஊழியக்காரராக இருக்கலாம் நீங்கள். உலகத்தில் எழுப்புதல் வரணுமா? ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவந்திருப்ப அத்தனை கிறிஸ்தவனம் ஆதாம் காரியத்தை சபையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 100க்கு 100 கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் உட்காந்துருக்கிற இடத்துல அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கேன். அசுத்தாவி பிசாசு எல்லாம் அள்ளி ஓடத்தான் ஆச்சு. ஏசு ஒரு இடத்துல போடாருன்னா சும்மா போய் நின்னா கூட போதும். அவர் 100க்கு 100 பரிசுத்தாவிலே நிரம்பியிருந்தார். அப்போ அந்த ஆதாம் காரியத்தை அறியாதே. அந்த போடுக்கு பிறகு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அடலைந்தவர் அறியாதே. யோசேப்பே நீ அவளை அறியாதே. ஆதாமே, இப்போ நான் ஏசு ஆதாமே அன்னைக்கு மரியாதை யோசேப்பை அறியாது தேவதூதன் அறியாதவளை பரிசுத்தாவின் கருத்து தேவகுமார்னு அவர் பிறக்க போறாரு. இப்போ எனக்கு என்ன சொல்றாரு? ஆதாம அறியாது எப்படிங்க கல்யாணம் எப்படியாங்க பிள்ளையா போவோம்? அதை சொல்லுங்க. கல்யாணம் பண்ணுங்க, புள்ள பெற்றுக்கோங்க. இப்போ ஆதாம அறியக்கூடாது. இப்போ நான் கேட்டம்மா பாவத்தை அறியலாமா? நான் ஏசு எடுத்துட்டு பிறகு அதான் மெயின் மேட்ரு. அதுக்காக கல்யாணமே பண்ணாத பிள்ளையா பெற்றுக்காதுன்னு இல்லை. ஏசு ஏற்றுக்கோ ஞானசாமி திரு ஆதாம் காரியத்தை அறியாத, அதான் அதனுடைய அர்த்தம். யோசேப்பு அன்னைக்கு அறிஞ்சிருந்தானா பாவத்துக்கு வித்து போயிடும், பாவ வித்து பட்டுட்டு இருக்குமா? 100க்கு 100 பசுத்தாவில் கருத்து இருக்க முடியாது. அது அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்றாரு. இப்போ நான் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இப்போ யார் அறியக்கூடாது? நான் ஆதாம் பாவத்தையும் மரணத்தையும் நான் பிசாசு அறியக்கூடாது. நான் புரியுதா இல்லையா? இனி நான் அல்ல, ஏசுதான் இருக்கணும். 100க்கு 100 ஏசுதான் இருக்கணும். இருக்க முடியுமாங்க? உடனே பொத்துக்கிட்டு கோவம் யாராவது திட்டினாக்கா பேர் விசுவாசன்றான், ஊழிக்காரன்றான், கசப்பு பார்க்க எல்லாம் ஆதவங்க வந்துட்டாங்க. சுயநீதி அநீதியெல்லாம் வந்துது. ஐயோ எப்படிங்க ஐயா இருக்க முடியும்? மக்கள் பண்ணுற சேட்டையை பார்த்தா கோவப்படாமல் இருக்க முடியுமா? சண்டை போடாமல் இருக்க முடியுமா? அதனால தான் சபை அப்படி கிடைக்குது. கிறிஸ்தவம் புரட்சிகரமாக மாறல, அதிசயம் அற்புதம் நடக்கலை. இன்னும் பிசாசு அற்புதம்லாம் நடக்குது சபையில். விசுவாசம் நடக்குதா இல்லையம்மா? ஊழிக்காரன் நானே என்னையே சாட்சி வச்சேன். நான் 25 வருஷத்துக்கு மேலே ஆகுங்க. இன்னைக்கு ரியாலிட்டிக்கெல்லாம் எந்த அற்புதங்க நடந்துக்குது? நான் யாரையும் குற்றப்படுத்துக்கு என்னையே சொல்லிக்கிறேங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, யோசேப்பு மரியாதை அறியாதிருந்தான். ஏன் அறிஞ்சா கெட்டுப்படாங்க, அசுத்தாயில் கத்து காரியம் கெட்டுப்படும். யோசேப்பு மரியாதை அறியாதிருந்தான்னு அவளுக்கு. இப்போ எனக்கு ஏசு ஏற்றுக்கூட ஞானசானம் ஆதாம் பாவத்தை அறியாத, ஆதாம் காரியத்தை நான் அறியக்கூடாது, நன்மை மாம்ச சிந்தையை அறியக்கூடாது, பகை கசப்பு இதை அறிஞ்சிட்டேனாக்கா அது எல்லா ஆசீர்வாதி தத்துறோம். கிறிஸ்துக்கு வாக்கு தத்தெல்லாம் கேட்டதப்பா. அதான் மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை வச்சு. அப்போ நான் 100க்கு 100 எதை அறியணும்? கிறிஸ்துவை அறியணும், பரிசுத்தாவியை அறியணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமா எப்படி வாங்குறாரு? ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்திகனியை நான் அறியணும். இப்போ நான் ஜீவ விருட்சத்திகனியும் அறிஞ்சிக்கினேன். நன்மத்தையும் அறியத்தக்க ஆதம் நன்மார்க்க துன்மார்க்க சுபாவத்தை வச்சுக்கினேன். அது அறியதான் அதுதான் போய் என்னை தடுக்குது. அதெல்லாம் தடுக்குது. பிசாசு வியாதி வறுமை தரித்திரம் அது அவன் கெடுக்கிறதுக்குனே வந்தான் ஏவால. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சிட்டு சாகச்சு பிசாசு அற்பு உலகம் ஃபுல்லாக நடக்குதுங்க. இப்போ நான் ஏசு ஏற்றுட்டு ஞானஸ்தானம் திருப்பியா நான் பழையபடி இந்த ஆதாம் காரியத்துக்கு நான் போகிறேன். அதனால தான் கிறிஸ்தவம் புரட்சிகரமாய் மாறவில்லை பிரியமானதில்லை. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பவுல் மாதிரி நான் அறிக்கை செய்யணும். இனி நான் அல்ல சொன்னானா இல்லையா பவுல்? கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறான் தான் சொன்னானே இல்லையா? சொன்னானே, வாழ்ந்து காட்டினானே, உலகத்தையும் கலக்கினானே, எழுதி வச்சு போயிட்டானே பரலோகத்துக்கு. அப்போ அவனால் வாழ முடியும், என்னால் வாழ முடியாதா? மனம் இருந்தால் வாழ முடியும். ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, இந்த செய்தி குறைஞ்சு ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம். ஆதாமின் சிந்தை மரணன்றா, கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானன்றா. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பேன்டா. பழகெல்லாம் ஓய்ஞ்சு போயிட்டு அவன் தான் சொல்கிறான். வாழ்ந்துருக்கிறாங்க. பவுலுன்ற ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான் பாருங்க. பாவிகளிலும் பிரதான பாவியாக இருந்து செயின்ட் பவுலா மாதிரி இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே தாவும் கிறிஸ்து மேஷான்னு பிரசங்கம் பண்ணுறான். ரோமாபுரிக்கு போகிறான், கொரிந்தியருக்கு போகிறான், எபேசியருக்கு போகிறான், கலாத்தியருக்கு போகிறான். எல்லாத்திலும் ஒரு 100க்கு 100 கிறிஸ்துவாயிட்டான். இனி நான் அல்ல,
இயேசுனா இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்தா கிறிஸ்துக்குள்ளே வாய்ந்தது. அது எப்படின்னு சொல்ற பாருங்க. இப்போ ஆதாம் காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கதான் ஆதாம்லேயே வாயுது. அது பிசாசு அற்புதம் நடக்கும். வியாதி வந்துடும், சாபம் வந்துடும், மரணம் வந்துடும், பிரிவினை வந்துடும், குடும்பத்தில் சமாதானம் கெட்டுக்கூடும், எதுதோ நடக்குது உலகத்தில். காசு இருக்கும், பணம் இருக்கும், சில பேர் அதுவும் இருக்காது, சில பேர் ஓடுவான் உழைப்பான், எல்லாம் நடக்கும். சாப்பிடலாம், தூங்குவான், ஓடுவான், உழைப்பான், சம்பாதிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் அந்த பாவம் மறு பிசாசு அற்புதங்கள் வாழ்க்கையில் மனுஷனுக்கு நடக்குது. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்துட்ட பிறகு நான் பவுல போல கிறிஸ்துவுக்குள் 100% கிறிஸ்து. எப்படி 100% ஆதாமுக்குள்ள இருந்த நன்மை தீமையே தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஒரு ஜீவ விச்சத்துக்குனே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கதான் அற்புதம் நடக்குது. பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்துங்குது. அதாங்க இப்போ சொல்ற பேரு யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, அன்றல இந்த அறியாதே, பாவத்தை அறியாதே, அக்கிரமத்தை அறியாதே, சாபத்தை அறியாதே, யோசேப்பை அறியாதே. மரியாதே நல்ல வேலை செய்யற, கட்டுப்பாடா இரு. யோசேப்பை அறிஞ்சிட்ட வித்து கட்டுப்படும், இயேசு பிறக்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் தான் சொல்லியிருப்பார் இயேசு கூட. யார் சொன்ன? தாவீது சொன்ன மாதிரி வித்து பட்டு நேரமா இருக்கான், பாவத்தில் தான் வந்திருப்பார் இயேசு. இல்லைங்க, அறியலைங்க. அவர் கருவாயி உருவாகி அந்த 10 மாசம் அறியவே இல்லை. அதுக்கப்புறம் மரியாள் பிள்ளை பெற்றான்னு போடப்பட்டது. அவங்களாம் ரசிகர்களாக மாறல, இயேசு தான் ரசிகர். ஏன்னா வித்து அறியாதே இருந்தார். யோசேப்பு தானே இல்லையம்மா? அப்போ 100% பரிசுத்தாவியினாலே கருத்தரித்து இயேசு பிறந்து வந்தனால அவர் வாழ்க்கை அற்புதம். அவர் அதிசயமானவர். சொல்ல நடந்தா அற்புதம், பேசினா அற்புதம், போனா அற்புதம், வந்தா அற்புதம். கடல் மேல நடக்கிறார், காற்றை கட்டை இடையாது என்ற செத்து பொண்ணு உயிரோடு இருக்கிறாரு. எவ்வளவு நல்லா மரியாளுக்கு நன்றி சொல்லணும். மரியாதை எவ்வளவு கட்டுப்பாடாந்துக்கிறவாரு. அந்த யோசேப்புக்கு நன்றி சொல்லணுமா இல்லையம்மா? அவங்களாம் முக்கியமானங்க. அவங்களாம் கட்டுப்பாடாந்து வச்சு இயேசு பிறந்தாரு. கட்டுப்பாடு இல்லாத இருந்தானாக்கா இன்னும் எத்தனை 1000 எத்தனை 100 வருஷம் ஆயிருக்குமா? அவங்க கட்டுப்பாடாக இருந்துக்கிறாங்க பாருங்க. மரியாதை சேர்த்து கொண்டு அந்த தேவதூதம் சொன்ன மாதிரி அறியாதையே இருந்துக்கிறாங்க. செலக்ட் மரியாதை யோசேப்பு உலகத்துக்கே நல்ல வேலை செட்டு பண்ணாங்களா இல்லையா? அந்த மாதிரி நீ இப்போ ஆதாம அறியக்கூடாது, மரியாதை யோசேப்பு அறியாது. இந்த மாதிரி நீ ஆதாம் பாவத்தை மரணத்தை அறியாதே. ஏசு ஏற்றுக்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட இப்போ நீ ஆதாம் அறிஞ்சிட்டு தொடர்ந்து அறிஞ்சிட்டு இருந்தீனாக்கா அவன் தான் வந்து கிரியை செஞ்சிருப்பான். ஒரு புரோஜனம் இருக்காது. ஏசு எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து அசுத்தாய் தான் கிரியை செஞ்சிருக்கான். எப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்து திருவந்திர பங்கெடுக்கிற அடியோடு குவைஞ்சான் ஆதாம். அதுக்கப்புறம் அறியக்கூடாது. அவனை அறியாது 100% கிறிஸ்துவை பேசினால் அந்த ஜீவ உலகம் ஜீவ சரீரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 சும்மா இருக்காதுங்க. எப்படி நன்மை தீமை கனியே தேவனுக்கு பாவத்தை மரணத்தை பேச அசுத்தா பிசாசு அற்புதம், வியாதி அற்புதம், சாபம் அற்புதம், மரண அற்புதம், தரித்திரம் அற்புதம் நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி 100% ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தா ஆவி உலகம் தேவதூதர் பசுத்தாய் நல்லா மெச்சூர்டாகி அற்புதங்க. நீ உலகத்தையே பெரிய பவுல் மாதிரி இயேசு மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கு பழைய ஏற்பாட்டில் கலக்கல் மன்னனா மாறிடுவேன். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தது போல, கட்டுப்பாடாக இருந்தது போல நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்துட்ட பிறகு திருப்பி பழையபடி உலகம் மாம்சம் பிசாசு நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, எப்படிங்க அதெல்லாம் கட்டுப்பாட பண்ணுற சேட்டையை பார்த்தா இப்போ இயேசு இருந்தாரா இல்லையாங்க? இயேசு 3 வருஷமா இருந்தாருமா, 33 வருஷமா இருந்தாரு. ஆதாம் காரி தண்ணின்னு இருந்தாரு. அவர் கடிந்து கொண்டாருங்க. பிரச்சனை வந்தா ஜனங்களை சும்மா சாட்டை கூட எடுத்துக்கினார், கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், எச்சரித்தாரு. ரொம்ப மோசம் வந்த வெளிகள்லாம் இருந்தாரு. உலகத்தில் தான் இருந்தார், நம்ம வாயிற உலகத்தில் தான் இருந்தார் இயேசு. ஆனா ஆதாம் காரி தெரிஞ்சாரு என்னைக்காது ஒரு பகை கசப்பு வயிறு கோபம் அவருக்கு இல்ல. அதான் மேட்ரு. நீ ஏசு ஏற்றுக்கிட்டு ஞானத்தானது திருவுத்திரியா நாடு தெரியல, ஊடு தெரியல, பொண்டாட்டி தெரியல, புரிச்சும் சரியில்லை, பகை கசப்புல வாயிற அறியிற நீ. ஆதாம் அறியதுனால
உன் வாழ்க்கை புரட்சிகரமாக இல்லை, அதிசயமாக இல்லை, இயேசுனார் மாதிரி வாழ்க்கை ஊழியம் எதுவுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அதனால தான் ஊழியக்காரர்கள் இயேசுவை போல மாற வேண்டும், பவுலை போல மாற வேண்டும். பவுல் முடிஞ்ச அளவு தன்னை அப்படி ஒப்பு கொடுத்ததுனால அவன் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள், ஊழியங்கள் வெடித்து கிளம்பியது 1ஆம் நூற்றாண்டு சபையில். அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கடிந்து கொள்ளுங்க. பிரச்சனை இருக்காமல் இருக்கா. இயேசு எத்தனை பரிச்சயம் சத்திஜய ரோமர் எத்தனை பேருமா அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க இயேசுக்கு? இருந்துச்சா இல்லையா? அவர் பல்ல கட்சின்னு அப்புறம் ஒரு குக்கு மாதிரி இல்லைங்க. இயேசு கடிந்து கொண்டாருங்க, புத்தி சொன்னாருங்க, எச்சரித்தார். ரொம்ப மோசம் தான் வில்லைகள்லாம் இருந்தாருங்க. ஆனால் கோபி அன்பு ஜீப சரீரம் தேவனுக்கு கொடு அதில் கரெக்டாக இருந்தாருங்க. பாயிண்ட்ல கரெக்டாக இருந்தார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்னா சப்ச்சி நிந்திச்சு தூச்சிட்டு கட்சியில் நன்மை திமில் போயிடுறோம், பகை கசப்பில் மூழ்கிறோம். கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி. ரொம்ப மோசம் விலைக்கிட்டு இயேசு சாட்டை கூட எடுத்துக்கிறாரு. ஆனால் ஜீவ சர்வஜ பரலோக ராஜ்யத்தை சபிக்குள் ஆஸ்வதிக்கிற, பகைக்கு நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய உறுதியாக இருந்தார் அவரு. இருந்தாரா இல்லையம்மா? நம்ம யாரா சபிச்சுட்டாக்கா நம்ம அப்படியே வெறுப்பும் கஷ்டமுள்ள போயிடுறோம். அதான் அது அறியுது, பிசாசு அறியுது. அந்த அசுத்தாய் நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு பல விதமான பிசாசு இருக்கு. அப்போது இயேசு சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்களுடைய ஆசீர்வதிங்கள், பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் துன்பம் ஜபம் பண்ணுங்கள்ன்றாரு. அப்போ கிறிஸ்துவை கொடுங்கள், அதான் ஆசீர்வதிங்க. சபிக்கிற பிசாசு ஜெயிக்க முடியாது. பகைக்குழுக்கு நன்மை. இயேசு பார்த்து என்ன ஆகுது, எங்கிட்ட காசு மூலமாகுது, தாமதம் எவ்வளோ கோடியாக வச்சுக்கிறேன், நன்மை செய்ய என்ன இயேசு சரி, இயேசு ரத்தங்குதுங்க. அதை தேவன் தர கொடுத்து பகைக்கிறவனுக்கு. அவன் பகைக்கிறான், நீ விசுவாசி ஊழியக்காரன் சொல்லி யாரோ ஒருத்தன் பகைக்கிறான், ஒரு ராத்திரி போல் கசப்பு பகைமையாகிற அந்த ஜீவ சரீரத்தை கொடுத்து அவனுக்கு நன்மை ஜபம் கூட பண்ண மாட்டேன்ட்டேன். அதனால தான் இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துருந்தார். பகைக்கிறவனுக்கு, சபிக்கிறவனுக்கு, சத்துருக்களுக்கெல்லாம் ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் பிதாகுமார் பசுத்தை கொடுத்தார். ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தனால அவர் அதிசயமானவராய் வாழ்ந்தார். கடல் நடந்த தண்ணி தாங்குதுங்க அவரை. பாவம் மனுஷன் இருந்தால் கண்ணி மூய்க்குது பாருங்க. அவ்வளோ இருக்குது மனுஷனுக்குள்ள பாவம். மனுஷன் தண்ணி மேலே நடக்க முடியுமாம்மா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகடிக்குது தண்ணி. நீ பாவிடா, நீ சாகடி தண்ணி. அதே தண்ணி மேலே ஏசுனா இருந்தாக்கா தண்ணி அப்படியே தாங்குதுங்க தண்ணி அவரை. அவ்வளோ பாவம் இல்லை. ஜீவரத்து நன்மை தீமை ஆதாமை அறியவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்காது சொன்னவரே அவர் தான் ஏதேன் தோட்டத்தில். அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே பிசாசு தான் வாழ்க்கையில் சாகடிக்கிற வேலையை பார்ப்பான். ஆனால் தான் இயேசு போல மாறுங்க ஐயா. இது 2025 இனி வரும் காலங்களிலே மாபெரும் எழுப்புதல் வரணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, என் செய்தி கேளுங்க. 100க்கு 100 ஒரு மனுஷன் பாவத்தில் மரணத்தை வாழ முடியும்னா அப்படி மனுஷன் உண்டாக்கலுங்கள. பாவத்தில் மரணத்தில் வாழ தேவனை போல தான் உண்டாக்குற ஜீவ சுவாசத்தை. இவத்துல மூழ்கிதில் நல்லா பழக்கப்பட்டுட்டான். சபிக்குது, நிந்திக்குது, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பிசாசு வேலை செஞ்சு இதில் ரொம்ப விட்டான் மனுஷன். அது அப்படி வாழ முடியும்னா தேவனை இயேசுவை போல 100 வா ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவன் இது உயிர்த்தது பரலோகராஜம். தேவன் தனக்கு ஆரோக்கியமான காரியங்கள் பேசும்போதே மனதில் அற்புதம் அடையாளம், சரீரத்தில் ஹீலிங் வந்துடும். தேவதூர்கள்லாம் உள்ள அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தை வர விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. அப்போ மனுஷன் பிசாசை போல உண்டாக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் பிசாசு போல நல்லா வாழறான். பிசாசு நன்மை தேவை கனி சாப்பிட்டு மனுஷன் தேவனை போல உண்டாக்கப்பட்டது. ஏதே தோட்டத்தில் ஜீவாத்மா. அதை காலாகாலமாக மனுஷன் இயந்துட்டதுனால பிசாசை போலவே மாறி பிசாசாக திருறது கொள்ளாக்கி வாழ்க்கையில் சபிக்கப்பட்டு வாழ்க்கை கெட்டு வந்து பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடுறான். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவே தேவன் தருங்க. அந்த ஜீவ சரியேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அதான் ஆதாம் நன்மை தீமை அறிய சாகவே சாவான். அதான் சாகடிக்கிற சக்தி. தேவனுடைய அதிசயம் அற்புதம் வாழ்க்கையில் நடக்க மாட்டேது. பிசாசு அற்புதமாக நடக்குது. தேவனுடைய அற்புதம் நடக்கும்னா ஜீவ விச்சத்துக்கு நீ தேவ நீதிட்டு உயிர்த்தது ஏசு ஜீவ விச்சத்துக்கு நீ அதை தேவனுக்கு ஆதம் முழுவதும் பார்க்குறவன் போடுறவன் நல்ல பொல்லாத எல்லாரும் உலகத்துக்கே குத்தும் போறாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதம் முழு குத்துட்டே போறாருங்க. அற்புதம், அதிசயம், அடையாளம். தேவதூதனுக்கு பசுத்தாருக்கு எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம். பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரணத்தரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி பிசாசி காரியத்துக்கெல்லாம். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதுக்கு தான் நீ இயேசுவே ஏற்றுக்கிட்டியா? எதுக்கு எல்லாத்தையும் விட்டு ஜாதி ஜன எண்ணத்தெல்லாம் விட்டு இயேசுக்கிட்டு வந்த இயேசு ஏற்று ஞானத்தை திருப்பி ஆதாமை அறிகிறாய். பழைய காரியத்தை கவலை, பழைய சுயநீதி, அநீதி அட்டாக் ஆகுது. அதுதான் வேலை செய்யுது.
தேவனுடைய காரியத்தை வேலை செய்ய முடியும். அதனால ஒருவேளை 100 ஒரே நாளில் மாறாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான்குது. அப்போது 100 ஒரே மாறலனா கூட இன்னும் ஏசு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் கொஞ்சம் மாற்றம் இருக்கணுமா இல்லையா? இன்னும் எப்போ அன்றைக்கி இந்த மாதிரியே இன்றைக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா அது வருஷத்துக்கு கடைசி நாள் வந்து டிசம்பர் 25 அதனால் அடுத்த வருடத்திலாவது 30 ஒரு தீர்மானம் எடுப்போம். முடிந்த அளவு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுப்போம். இயேசுவை போல இயேசு ஜனங்களை பார்த்தார், சில தப்பு கடிந்து விட்டார், புத்தி ரொம்ப விலகி இருந்தார். ஆனால் ஜீவரத்தத்தை சபிக்கிறவங்களுக்கு, நிந்திக்கிறவங்க, சத்துக்களுக்கு, பகைகளுக்கெல்லாம் குத்திக்கிட்டே இருந்தார். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஓரத்தெல்லாம் பிசாசு நீங்கியதாக இருந்தது. அப்போ ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை, அந்த கிறிஸ்து எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. தேவன் தனக்கு ஆதாம் முழுவது தரித்திரிங்க ஐஸ்வர்யம். பாவத்துக்கு தேவி நீதி தேவன் தனக்கு பாவத்தில் இருந்து சாபத்தில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் கிறிஸ்துவில்லை. தேவன் தனக்கு உலகத்துக்கு சாபத்திலிருந்து விட இயேசு உயிர்த்து நிச்சோன்னு மரணத்திலிருந்து விடுதலை. இயேசு மரித்தவர் கூட ஏற்கிறாரு. அதிசயம், அற்புதம். இயேசுனாவே உயிர்த்து ஜீவனம் அதை கொடுத்துக்கிறார் சிலுவையில். கிறிஸ்துக்குள்ளே வாழ. நான் இதோடு கூட முடிக்கிறேன். அதனால் அன்பானவர்களே, என்ன சொல்லப்படுது? மத்தேயு 1:24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து தான் பாயிண்ட். அறிஞ்சிட்டாதான் பிசாச பாவத்தை அறியாத, நன்மத்தையும் அறியாத. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பாவம்ட்டு மனத்துக்கு போவாத. பின்னாடி கிறிஸ்துக்குள்ளே அதை நல்லா மெச்சிடாது. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுத்து தான் பாரு. அசுத்தாய் வர பசுத்தாய் வர நீ ஆடு மேய்ச்சி ராஜாவாய் மாறுவான். அனாதை பின்னா ராஜா 120 ராஜா தேட. யோசேப்பு அவங்களெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேவனை சார்ந்து கொண்டார்கள். சிறைச்சாலை எகிப்துக்கு போயிட்டான். அவருக்கு பூமி தாக ஆசுவாதம் ஐஸ்வர்யெல்லாம் உண்டாகுது. ஏன்னா கிறிஸ்து சாதாரணமாக தேவன் இது அற்புதம் அடையாளம் நடக்குது. செங்கடல் பிறக்குது, யோர்தான் பின்னிட்டு போகுது, பொண்ணு விளையுது, பூமி விளையுது, மழை பெய்யுது. எலியா ஜபம் பண்ண 3 வருஷம் மழை பெய்யுது. எல்லாமே அற்புத அடையாளமாகவே இருந்தாங்க பாருங்க. எலிசா எல்லாம் அற்புத அடையாளங்களாக இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பேதுரு, பவுல் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது நடக்காத வரைக்கும் நீ திருப்திப்படுத்தக்கூடாது. முடிந்தளவு கிறிஸ்துவை போல மாறு. ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடு. சாபங்கள், பாவங்கள், மரணம் ஓட, பசு தேவர், தேவதூரெல்லாம் வர, ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவகட்னி. தேவன் தனக்கு ஆதாம் முழுவதான் தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லப்படுவார். இல்லைன்னா பிசாசை அறிகிற அறிவு. வர வர தேஞ்சு போய் வியாதி, வறுமை, தரித்திரத்தில் போய் அது மரணத்தில் போய் அது பாதாளத்தில் போயிடும். சாப பாவம் மரணத்தில். அதான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம், சமாதானம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். யோசேப்பு அவளை அறியாதிருந்து தன் முதல் பேரான குமார் பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டால் சொல்லப்படுது. ஆமாம், அவ யோசேப்பு அறியல. நீ ஆதாம் காரியம் தெரிய, பாவத்தை மரண தெரியாத, பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சட், சுயநீதி, அநீதி அறியாத. இயேசு தேவி நீதித்து உழித்ததில் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாழ்நாள்லாம் கொடு, இடை விடாமல் எக்காந்து கொடு. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாம இருக்க பவுல். பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் விடுது. கிறிஸ்துவில் நல்ல தரம் மெச்சூர்டாகிறான். இனி நானே இல்லைன்றான். அந்த பாவம்ட்டு மரணமே இல்லை, கிறிஸ்துவே எனக்கு அந்த கிறிஸ்து தேவ நீ தூய்த்தான். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு போறதுலாம் அற்புதம் அடையாளம் கொடிந்துரு உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிட்டான். அவன் தான் 13 நிர்மங்களை எழுதி வச்சுக்கிறான் புதிய ஏற்பாட்டில். ஆனால் ஒரு மனுஷன் நம்மள மாதிரி அம்மா வயிற்றில் பிறந்தவன் இப்படி ஒரு வாழ முடியும்னா நீயும் வாழலாம். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்னென்னோ பண்டகை நல்லா கொண்டாடுறோம், ஆடுறோம், பாடுறோம், வர ஒவ்வொரு வருஷம். இப்படி இல்லைனாக்கா இதனால் நமக்கு ஒரு லாபம் வைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறப்போம். கிறிஸ்துவை தேவி நீதித்து பரலோ அது வெளியே வானத்தில் சகல அதிகாரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுப்போம். இடைவிடாமல் கொடுப்போம், எக்காலத்து கொடுப்போம், கடிந்து கொள்வோம், புத்தி சொல்வோம், எச்சரிப்போம், ரொம்ப மோதம் விலை கூட இருப்போம். ஆனால் பகை கசப்பை அறிந்திராதே. வியாதி வருவோம், பகை கசப்பு, கண்களிச்ச சுயநீதி, அநீதி அறியாதே. அது எல்லாத்தையும் தத்துறோம். மரியாள் யோசேப்பை அறியாதிருந்தான், கட்டுப்பாடா. மரியாளும் யோசேப்பை அறியாத கட்டுப்பாடா இருந்துதான் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தா. என் பாவத்தை மன கவலை, சுயநீதி, அநீதி எல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வாழ்ந்துனா கட்டுப்பாடு இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை. மனம் போல வாழ்ந்து வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் கிறிஸ்துக்குள்ள தேவ நீதித்து உயிர் பரலோகராஜ் வாழ்ந்து சகல அதிகாரம். கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கும்போது
கிறிஸ்து உன் மூலமாக பயங்கரமாக வெளிப்படுவோம். அதிர்ச்சிங்கள் அற்புத அடையாளம் வாழ்க்கையில் வெடித்து கிளம்பும். பசுதாவே இந்த அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தா. பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நானே இல்லை, ஏசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். மத்திய மார்க் லூக்கா யோவான் அவர் எங்கு சுற்றி தந்தார். பிசாசின் பல்லமில் அக்கப்படி யாவரும் வீடுகள் திமிர்வாதக்காரன் லேகுல் பிசாசு பெரும்பாடு உள்ள ஸ்திரீங்களா ஆதவங்குள்ள வந்துட்டாங்க. நன்மத்தையும் அறிஞ்சறிஞ்சு வியாதி சாப பாவத்துக்கார் இயேசு ஜீவ சொரஞ்சு தேவந்தருக்கு ஆதவம் உடனே அசுத்தாய்வு பசுத்தாய்வு. இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கூடி ஒருவன் வாங்க நிலைத்திருந்தார். கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருந்தார். தேவன் பிசாசு ஆதம் கொல்லப்பட பிசாசாஜி வியாதியாகிறான். இயேசு ஜீவ சரிஞ்சு தேவந்த ஆதம் கொடுத்து பிசாசு இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதனால இயேசு எங்க போன எந்த மனுஷனும் பிரகாசம் நல்லமே திருடமும் கொள்ளவும் அடிக்கும் வேறும் நானோவிகளுக்கு ஜீவன் பரிவு ஜீவ சரி ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் முழுவதுக்குறாரு. பாவம் மன வியாதி வருவது தரித்தெல்லாம் நீக்கிறாரு. குஷ்ரோகி குடம் மூட சபிக்கப்பட்ட தரித்து எல்லாரும் வெளியில் ஆக்கிறாரு. அப்புறம் ஜீவ விச்சத்துக்கு நிலையே இரு. திருப்பி ஆதாமுக்குள்ளே போகாது. சுயநீதி அநீதி கவலை சுயநீதி பாவ சாபம் மக்கள் அநியாயத்தில் மூழ்கிடாதே. விசுவாசம் அற்புதம் செய்து அது பாதாள வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலைத்திரு, கிறிஸ்தியத்தில் நிலைத்திரு. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு ராத்திரி பகலும் அது ஆதாம் காரியம். நெச்சு கவலை ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத இதெல்லாம் ஆதாம் காரியத்தில் வருது, நன்மத்தேவ காரியத்தில் வருது. கவலைப்படாத சோர்ந்து பயத்தில் இன்னும் வியாதி கூட்டிட்டு அது மரணத்தில் போய் பூய் வச்சு போட வச்சு பாதாளத்துக்கு விடும். ஆனால் என்னத்தையே பண்ணால் கவலைப்பட கிறிஸ்துவ கூட தேவ நீதி பரலோக ராஜ்யத்து கூட தேவந்தருக்கு ஆதாம் நீ கவலைப்படுற காரியம் வெயில்பட்டபடி போல நீக்கிட்டு. அந்த இயேசு பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரும் பாதாளத்துக்கே பரிகாரி. இயேசு ஜீவன் பரிவு வெளியே போட முடியாது. ஆனால் ராத்திரி பகலும் கவலை பயம் வெறுப்பு கசப்பிலே மூயிடாதே. அது ஆதாமிஷத்தை மரணத்துக்கு நேரம் நடந்தது. கிறிஸ்து ஜீவன உயிர்த்து ஜீவனமாக்குறாரு. அதாவது இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை கூடிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்குறங்க தாவே. அசுத்தாவில துரத்துக்கிறோம், பசுத்தாய் இருக்கிறங்க தாவே. கிறிஸ்து சிந்தியை இருக்கட்டுங்க தாவே. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை கூடிய பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் முழுத்து கொடுக்குறேன். எங்கள் அப்பா பேர் சொல்லி, எங்கள் அம்மா பேர் சொல்லி, என் தம்பி பேர், என் பேர், மணி பேர், தங்க அக்கா நான் குடும்பமா இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை ஜீவ வச்சதுக்கு இயேசு பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாம் கோடா குத்துட்டே இருக்கத்தா. வாய்நாள்லாம் இடைவே கோடா கூடிய கடற்கரை மழை போல இயேசு ஜீவன் பண்ணி தேவனீத்து இயேசு பிதாவும் ஆதாம் முழுத்து கொடுக்குற தாவே. எங்கள் அம்மா பேர் சொல்லி, என் பேர் சொல்லி, என் தம்பி பேர் சொல்லி, மனைவி பிள்ளைங்க பேர் சொல்லி, அக்கா தங்கச்சி பேர், குடும்பத்தார் இனத்தா முழு உலகத்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறதா. உலகம் முழுது எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசம் கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதி வாழலாம். இயேசு ஜீவன் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு அவன் எனக்கு இயேசு ஜீவன் கோடா கோடி ஜனங்களுக்கு தேவந்தருக்கு ஆதம் முழுத்து அசுத்தாய் பசுத்தாய் அலையில கிராமங்களை பட்டத்தை கட்டவித்து தாவே. எல்லா ஜனங்கள் பசுத்தாய் அதிகட்டங்க தாவே. இயேசு ஜீவ வச்சதுக்கு தேவ நீதி ஊதியல உலகம் மீது 816 கோடிக்கு அதிகமாக இந்திய தேசம் 140 கோடிக்கு ஜனங்க. ஆண்டு எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க. ஆண்டு மாவட்டத்தில் எல்லா ஆதாம நன்மத்தையுமே தேவ உலகமே குட்டி பாதாள பிசாசு சாப பாவமான தெரு பாதாளமாகுது. எல்லாரும் இயேசு ஜீவனுக்குள்ள கொண்டு வருகிறதா. தேவநீதி உயர்த்தில் பிதாவும் ஆதாம் கோடா கூடிய முழுவதும் எல்லா ஜனங்களும் தேவன் தனக்கு ஆதாம் கட்டவச்சுட்டு இருக்கிறதா. மாபெரும் வியப்புகள் உண்டாடுகிறதாவே. கிறிஸ்து இந்த 2025 கிறிஸ்துமஸ் உலகத்தை எல்லாருக்குள்ள கிறிஸ்து பிரகடகத்தாவே. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்த ஜீவன தேவ நீதி உயர்த்தில் மாம்சமான யாருக்குள்ள கட்டவிக்கிறதாவே. பிதாவும் ஆதாம் கொடுத்து பாவம் மடத்து அசுத்தத்து பசு வாய்நாளா கிறிஸ்து நிலத்து பூமியில் எல்லா ஜனம் ஒப்புடு இருக்கத்தாவே. ஒரு மாபெரும் வியப்புகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறங்க தாவே. இயேசு ஜீவன் பரிபூஜனை உலக ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆசியா அண்டாரியா முழு உலக இயேசு ஜீவன் பரிவு கோடாக்கூடிய தேவந்தருக்கு ஆதம் அசுத்தத்து பசுதை கிறிஸ்து நிலத்தில் ஒப்புடு தாவே. கிறிஸ்து மாம்சமானியார்கள் பிறக்கும்படி மாம்சமானியார் இயேசு ஜீவன் பரிவு தேவந்தருக்கு ஆதம் முழுது கொடுத்து பாவம் மடத்து அசுத்தை பசுதாக்கி முழுவதும் கிறிஸ்து பிறக்கும்படி இந்த 2025 கிறிஸ்துமஸை நாங்கள் ஒப்புடுகிறங்க தாவே. மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்குது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரிய இன்னும் அநேக செய்திகள் கேள்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேள்க. இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தி 15/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார்.